நான் இன்றைக்கி வந்து சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். 25 to 35 இயர்ஸை நீங்கள் உங்களோட ஹெல்த்தை வந்து சரியாக கவனிக்கலைன்னா 40 இயர்ஸுக்கு மேலே உங்களுக்கு பீரியட் இர்ரெகுலராக இருக்கும். உங்களுக்கு வந்து கை கால் வலி, அப்புறம் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 25 to 35 இயர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்கிறேன். ஈஸியானது. நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்களால அதை செய்ய முடியல, டைம் இல்லை அப்படின்றாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த ஈஸியானதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுக்கலாம். இதில் வந்து நான் நம்பர் 1 அப்படின்றது கொஞ்சம் அது மொக்கையாக தான் இருக்கும். கேபேஜு. அந்த கேபேஜ் வந்து நல்ல பாயில்டு கேபேஜ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் ஆர் பாயில்டு எக்கு, கொஞ்சம் சால்ட்டு அண்ட் பெப்பர் போட்டுக்கோங்க. இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராம், நல்ல பாயில்டு க்ரீன் கிராம் எடுத்துக்கோங்க. சின்ன குக்கரில் நீங்கள் போட்டு கூட அதை அவிச்சிக்கலாம். நாள் தான் ஊற வைக்கணுன்ட்டுலாம் கிடையாது. க்ரீன் கிராமை ஆன் தி ஸ்பாட்டில் கூட ஊற வச்சு உடனே குக்கரில் வச்சு அதை பாயில் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கிராம் வந்து நம்பர் 2. அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காவோட அந்த ஸ்க்ராம்பிள்டு கோகோனட்டு, தென் ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து கீ போட்டுக்கோங்க. இது வந்து நம்பர் 2. நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து ஒரு 100 கிராம் வந்து பாயில் பண்ணி ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, பம்கின்னு, அப்புறம் ரேடிஷ்ஷு இதெல்லாம் பாயில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ராவாவும் போட்டு நீங்கள் அதில் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அடுத்தது வந்து நாலாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ராகி கூழ் வந்து கூழ் மாதிரி காய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு நல்ல கொதி வந்த உடனே இந்த ராகி மாவு ஒரு டம்ளர் போட்டுட்டு நடுவில் போட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது வந்து அப்படியே எல்லா தண்ணியும் அது மேலே போயிட்டு அது வந்து நல்ல பாயில் ஆயிரும். அது கூழ் மாதிரி இருக்கும். அது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம்பார் இல்லைன்னா வெங்காய சட்னி, அப்படி இல்லைன்னா சட்னி போட்டு கூட, தேங்காய் சட்னி இருந்தால் கூட அது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் நான் சொல்லுவேன். ரெட் அவல், அப்படி இல்லைன்னா ஒயிட் அவல் எடுத்துக்கோங்க. இது வந்து ஐ திங்க் 6வதுன்னு நினைக்கிறேன். ரெட் அவல் அல்லது ஒயிட் அவல் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தேங்காய் துருவல், தென் வெல்லம் இது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. 6வது அப்படின்னு பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ் தான். ஆல் வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, கேபேஜு, காலிஃப்ளவர், முள்ளங்கி, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், என்னெல்லாம் காய் இருக்கோ உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காயை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு அதில் சில பேர் கேர்டு போட்டுக்கலாம். அந்த பாயில் பண்ண இதில் ஆறுன உடனே கேர்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் பிடிக்கும், சில பேர் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம், கோகோனட் ஆயில் அது மேலே போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது 7வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு தான். கம்பங்கூழ் வந்து மாவே கடையில் கிடைக்கும். கம்பு மாவு, ராகி மாவு மாதிரியே கம்பு மாவு கிடைக்கும். இந்த கம்பு மாவை நல்லா ஹாட் வாட்டரில் மிடில் போட்டுட்டு, நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் போட்டு மிடில் கம்பு மாவை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா ஒரு கூழ் டைப்பில் இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்றதுனால இதை நான் சொல்கிறேன். நான் அதை போட்டுட்டு அதில் வந்து நல்ல கேர்டு போட்டுக்கோங்க. ஆறுன ஒன்று கேர்டு போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். எனக்கு பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் ஹனி கூட போட்டு சாப்பிடலாம். நம்மளோட டேஸ்ட்டு தான், நாக்கோட டேஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம சாப்பிட்றதுமே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடு வந்து ரசித்து நம்ம மென்று நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ சியூ பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மென்டலியும் சரி, நம்மளோட ஹெல்த்துக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட்டை வந்து லைக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம மத்தியானம் போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அந்த கஷ்டம்லாம் கீழே இறங்கி போன மாதிரி இருக்கும். அதாவது நான் சொல்கிறது ஃபுட்டை ரசிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் 8வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் தான். வழக்கமாக எல்லோரும் நம்ம சாப்பிட்றது தான்.
ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக போட்டுட்டு பாலை ஊற்றிட்டு உடனே அப்படியே ஸ்பூனில் போட்டு போட்டு சாப்பிட்றோம். அந்த தப்பை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வெட்டி போட்டுக்கோங்க. பனானா நான் அடிக்கடி சொல்கிறது வந்து பனானா தான். சின்ன வயசு தானே, 25 to 35 இயர்ஸ் இருக்கவங்க பனானா சாப்பிட்லாம். ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கிறவங்க தான் பனானா எடுத்துக்க வேண்டாம். செவ்வாழை நிறைய கிடைக்கிது. இப்போ நம்ம நிறைய பேர் எல்லாருமே நிறைய ஏர்ன் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து ஆப்பிள், கண்டிப்பாக மாதுளை, அப்புறம் கிரேப்ஸு, ஸ்ட்ராபெர்ரி இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹெல்த்தையும் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும். இது வந்து ஐ திங்க் 8ன்னு நினைக்கிறேன். 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு. அந்த கோதுமை ரவையை என்ன பண்ணுங்க, க்ரீன் கிராமோடு சேர்த்து குக்கரில் கூட 2-3 டம்ளர் போட்டு விசில் விட்டுட்டு அது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கி அது மேலே போட்டுட்டு அது கொஞ்சம் சால்ட்டெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் கிராமையும் கோதுமை ரவையையும் தனியாக பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல் இதெல்லாமே கூட போட்டுக்கலாம். இது வந்து ஐ திங்க் 9 அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான். ஆல் கிரைன்ஸ், உங்களுக்கு எல்லாம் போட்ட கிரைன்ஸ் வந்து கிரைன்ஸோட மாவு எங்கள் கம்பெனிலேருந்தே வருது. யாருக்கும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க, பயோநேச்சுரல் ப்ராடக்ட்ஸை. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், வாங்குங்க வாங்குங்கன்ட்டு. ஒருத்தரும் வாங்கின மாதிரி தெரியல எனக்கு. ஸோ அந்த சத்து மாவை என்ன பண்ணுங்கள், நல்ல கூழ் மாதிரி திக்கு பேஸ்ட்டு காய்ச்சிக்கோங்க. அது சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வேர்ல்டுலே வந்து அந்த சத்து மாவோட டேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படி எதுவும் யாருக்கும் வேணுன்னா சொல்லுங்கள், வேணாலும் செஞ்சு தரேன் நான். அந்த சத்து மாவை வந்து என்ன பண்ணுங்கள், நல்ல கூழ் மாதிரி காய்ச்சிக்கோங்க. அது கூட அப்படியே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தூவி கீ நல்ல 1 ஸ்பூன் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து பாருங்கள். ஓ காட், அப்படி ஒரு எது வேணாலும் அதுக்கு கொடுக்கலாம். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து கட்டுன்னு கட்டுறோம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் 2 சப்பாத்தி 6 மார்னிங் எதுவுமே எடுக்கிறதே இல்லை. நைட்டு பார்த்திங்கன்னா 6 சப்பாத்தி சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பீசஸ் ஆஃப் சிக்கன் வந்து சாப்பிட்றாங்க. அந்த 10 பீசஸ் ஒரு பீஸில் 2 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் 10 கிராம் வந்து 10 பீசஸ் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட வந்து 20 கிராம் ப்ரோட்டீன் வந்து நைட்டு எடுத்துக்கிறீங்க நீங்கள். அப்போ நைட்டு வந்து நீங்கள் எக்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்க போகும்போது அது வேஸ்ட். அது நம்ம சாப்பிட்றது வந்து மார்னிங் அண்டு மத்தியானம் அதெல்லாம் சாப்பிடும்போது மட்டும்தான் நம்மளோட ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நாங்கள் காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. நைட்டு வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. அப்படியே நான் பிரியாணி, சிக்கனு, மட்டன் இதுதான் நான் நைட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு 8 o'clock முன்னாடியாச்சும் தயவுசெய்து சாப்பிடுங்க. 11க்கு மேலே போக வேண்டாம். இது வந்து இப்போ கிடையாது. அபவ் 40, 45, 50ஸில் வந்து நமக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், இல்லைன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகவாச்சும் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துக்கணும்.